வணக்கம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் என்னோடய யூடியூப் வீடியோவில் ஒரு காமெண்ட் பார்த்தேன். அந்த லேர்னருக்கு ஒரு டவுட். அவங்க பார்த்த அந்த வீடியோவில் நான் ஒரு சென்டென்ஸ் போர்டில் எழுதியிருந்தேன். When Varsha was 6 years old, she started learning music. ஸோ அவங்க என்ன டவுட் கேட்டிருந்தாங்கன்னா, 6 years oldன்னு சொல்லலாமா, 6 year oldன்னு தானே சொல்லணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் அங்கே ரிப்ளை பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் அந்த எக்ஸ்ப்ளனேஷனை எல்லாருக்கும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ 2 யூசேஜும் இருக்குது. ஆனால் எப்போ யூஸ் பண்ணணுங்கிறது தான் முக்கியம். 6 year oldன்னு எப்போ சொல்லுவோம்னா, அது ஆஜெக்டிவாக இருந்தால் தான் நம்ம சொல்லலாம். 6 year oldக்கு அப்புறமா ஒரு நவுன் போடணும். ஷீ வாஸ் அ 6 year old கேர்ள் அப்படின்ட்டு இருந்தால் அங்கே நம்ம 6 years oldன்னு சொல்லக்கூடாது, 6 year oldன்னு சொல்லணும். ஏன்னா 6 yearங்கிறதே ஒரு ஹைஃபனேட்டட் வேர்ட், அது ஒரு ஆஜெக்டிவாக வருது. அதனால அங்கே நம்ம எஸ் போடக்கூடாது. பட் when Varsha was 6 years oldன்னு சொல்லும்போது அங்கே இயர்ஸ் ஒரு நவுனாக தான் இருக்குது, ப்ளூரல் நவுன். இப்போ அவசியம் நம்ம அங்கே எஸ் போடணும். when Varsha was 6 year oldன்னு சொல்லக்கூடாது, 6 years old is right. ஸோ ஆஜெக்டிவாக வரும்போது எல்லாமே நம்ம ப்ளூரல் ஃபார்ம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் இன்னொரு வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இன்னொரு 4-5 எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். This is a 10-year-old building. ஸோ பில்டிங்னு ஒரு நவுன் வருது. இப்போ 10-year-old ஆஜெக்டிவாக இருக்குது. அங்கே நம்ம 10 years oldன்னு சொல்லாமல் 10 year oldன்னு சொல்லணும். ஒருத்தரோட ஏஜை நம்ம சொல்லும்போது she is 6 years old, இல்லை வெறும் she is 6 சொல்லலாம். she is a 6 year old girlன்னு சொல்லலாம். பட் she is a 6 years old girlன்னு சொல்லக்கூடாது. she is 6 year old அப்படியும் வராது. ஓகே, ஸோ நீங்களும் இந்த காமெண்ட்ஸில் இந்த மாதிரி சென்டென்சஸ் எழுதுங்க, நான் செக் பண்ணுறேன்.